எல்லா பக்கமும் திருடுற மாதிரியே இங்கேயே திருட வந்திருக்கியா? உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் ஏதாவது பண்ணிட்டு போற ஐஷு பாவம். முதல்ல போய் அங்க என்னன்னு பாரு. வா, பொம்பளை புள்ளையாச்சேன்னு பாக்குறேன். ஏய் என்னடா ஐஷுவை யாரும் கூட்டிட்டு போறாங்க, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அம்மாமா, அது வேற யாரும் இல்லம்மா, சின்ன தம்பிய சாந்தா பாட்டி தான் இழுத்துட்டு போறாங்க. ஐயோ பாவம். அண்ணே, நீ இங்க தானே இருந்த, அதுக்குள்ள எப்படி இவ்ளோ பெரிய பிளான்? ஏய் லூசு, நான் ஒன்னும் பிளான் பண்ணல. ஐஸ்வர்யா ஷாலை வச்சு முகத்தை மறைச்சிட்டு வந்தாளா, அத சின்ன தம்பி திருட வந்த பொண்ணு நினைச்சிட்டான். நல்லா வேணும் உங்களுக்கு, திருட்டுத்தனமா தானே வந்தா? ஐயோ அறிவு, நாமளும் அப்படித்தானே வந்தோம். டேய் போய் பாருடா, அவ பாவம் என்ன பண்றாளோ. கத்துறாங்களே என்னன்னு தெரியல. ஐஷு பாவம், போய் என்னன்னு பாருடா. அம்மா அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வெளியில சின்ன தம்பி தானே, அவன் பாத்துப்பான். டேய் என்னடா? சரி, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அண்ணி வாஷ்ரூம்ல இருந்து வந்துட்டாங்கன்னா நாங்க போயிடுறோம். டேய் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்டா, நீ போய் ஐஷுவை பாரு. சும்மா சரி சரிங்காத, போ போய் ஐஷுவை பாரு. போய் பாக்குறேன். எங்க பாஸோட ஃபங்க்ஷன்ல திருட வரியா? பாடி பாட்டி புடிச்சுக்கோ அவள. ஓடிர போறா. பாஸ் விட்றா. பாஸ் விடுங்க பாஸ். எதுக்கு பாஸ்? விட்றா. அது என்னோட தங்கச்சி ஐஸ்வர்யாடா. ஐசம்மா. அப்பா அப்பா அப்பா. சின்ன தம்பி, இத்தனை நாளா என் கூட பழகிருக்க, உனக்குமா என்ன யாருன்னு தெரியல. திருடி திருடின்னு வேற சொல்ற. ஐசம்மா, நான் பேசாம தான் இருந்தேன். இந்த தாய்க்கிழவிதான் திருடி திருடின்னு கூப்பிட்டு என்ன இங்க கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. பாட்டி சொன்னாங்கன்னா உனக்கு தெரியலையா? நான் உனக்கு திருடியா? சாரி ஐசம்மா, நீங்க முகமுடி போட்டிருந்தீங்கன்னா எனக்கு எப்படிமா அடையாளம் தெரியும்? நல்ல வேலை, அடிக்காம விட்டியே. அண்ணே, அண்ணே எங்க அண்ணே? அண்ணி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போய் சாப்பிட்டு வந்துருவோமா? அண்ணே, நான் என்ன சாப்பிடுறதுக்காகவா வந்திருக்கேன்? நான் அப்பாவுக்கு தெரியாம எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் தெரியுமா? நான் முதல்ல அண்ணிய பாத்துட்டு வந்துடுறேன். சின்ன தம்பி, என்ன நடக்க போதோ? என்னாச்சுன்னு தெரியலையே. அத்தை, வா. சூர்யா எங்க? ஐஷு வந்திருக்கா, அவளை போய் பார்க்க போயிருக்கான். ஐஸ்வர்யா வந்திருக்கானா? ஆமா, அவளும் வந்திருக்கா. சரி, யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நாங்க கீழே போறோம். சரியா? சரி, ஓகே. நீ ரெடியாக. மேடம் போன் கொடு. வரேன். அண்ணி. வா. யாய், நான் பாட்டுக்கு செவனேன்னு தான் அங்க நின்னுட்டு இருந்தேன். என்ன வாண்டடா கூட்டிட்டு வந்து எங்க நிப்பாட்டி இருக்க பாத்தியா? உன்னைய கிளவி, நீ செத்த நீ. ஏய் ஓடாத. ஏய் பவி, ஐஷுவா. அண்ணி, ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணி. தேங்க்ஸ். மேக்கப் யார் போட்டது? ரொம்ப அழகா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் போட்டாங்க. அப்படியா? இல்லையே. இந்த இடத்துல திருஷ்டி மச்ச மாதிரி திருஷ்டி போட்டு வைக்கிறது எங்க அம்மா ஸ்டைல் ஆச்சு. அம்மா எதுவும் இங்க வந்தாங்களானா? அம்மா 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 எப்படி இங்க வருவாங்க? அதான் யாரும் வரமாட்டோன்னு சொன்னாங்களே ஐஷு. ஆமா ஐஷு, நம்ம வீட்ல இருந்து யாருமே வரல. சொந்தம்னு சொல்லிக்க இப்ப நீ மட்டும்தான் இருக்க ஐஸ்வர்யா. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் கவலையே படாதீங்க. யாரு உங்க கூட இருந்தாலும் இல்லாம போனாலும் நான் இருப்பேன். உங்களோட எல்லா ஃபங்க்ஷன்லயும் நான் இருப்பேன். கவலைப்படாதீங்க. என்ன தைரியம் இந்த ஐஷுக்கு? என்கிட்ட போய் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு இங்க கிளம்பி வந்திருக்கா. நேத்துக்கே அவ ட்ரெஸ் அயர்ன் பண்ணும்போது எங்க போறேன்னு கேட்டேன். அதுக்கு ஃப்ரெண்டோட பர்த்டேக்குன்னு போய் சொன்னா. வீட்ல யாருமே உண்மையா இல்ல. போய் எல்லாரையும் வீட்ல வச்சுக்கிறேன். பொன்னி மேடம்,
நம்ம வீட்ல உண்மையா இல்லாத ஆளுங்களெல்லாம் பனிஷ் பண்ணணும்னா உங்கள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏண்டி அப்படி? நீங்களும் ஏற்கனவே இங்க வர்றதுக்கு முடிவு பண்ணி தானே வச்சிருந்தீங்க. என்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல வா. இங்க பாருங்க அங்கிள், சூர்யாவே தனியாள நின்னு கஷ்டப்பட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிருக்கான். என்ன எல்லாரும் வந்திருந்தாங்கன்னா உனக்கு கஷ்டமாவே தெரிஞ்சிருக்காது. ஆமா, என்னதான் இருந்தாலும் பவித்ராவுக்காகவாவது எல்லாரும் வந்திருக்கலாம். சூர்யாவும் சந்தோஷப்பட்டிருப்பான்ல. ஐயோ, இந்த மனுஷன் என்ன பார்த்தா உணர்ச்சி வசப்பட்டு என்ன அங்க கூப்பிட்டுருவாரே. சரி வா, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாமா? ஏய் புரி புரி. அதுக்காக தான் நான் முத ஆளா ஓடி வந்தேன். மாப்பிள்ளை என்ன கண்ட்ரோல் பண்ண மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மாப்பிள்ளையை எதிர்த்து பேசி வீட்டுல எல்லாருக்கும் நான் சம்மதம் வாங்கியிருக்கணும். அது என்னவோ என் மூளைக்கு எட்டாம போச்சு. அங்கிள், எதுவா இருக்கட்டும், நீங்க ஒரு முறை முயற்சி பண்ணி பார்த்துருக்கலாம்ல. என் மனசு சொல்றது சரின்னா கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு பொன்னி மட்டுமாவது வருவா. அவளுக்கு சூர்யான்னா அவ்வளவு பாசம். பின்ன மூத்த பையனாச்சே. உலகத்துல முதல்ல அவளை அம்மானு கூப்பிட்ட உறவு இல்லையா? கண்டிப்பா வரதான் போறாங்க. என்னம்மா உன்னதான் பாராட்டுறாங்க? ஆமா, வரட்டும். பெத்த தாய் வந்தா சூர்யாவுக்கு அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? சரிதான் சரிதான். தங்கச்சிமா, பிரியா, நீ எப்ப வந்த? இப்பதான்ப்பா. அட, பிரியாவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்க. ரொம்ப சந்தோஷமா. தங்கச்சிமா, இப்பதான் அங்கிள் சொல்லிட்டு இருந்தாரு நீங்க வருவீங்கன்னு. இவர் சொன்ன மாதிரியே நீங்க வந்துட்டீங்க. பரவாயில்ல அண்ணி, அண்ணன் உங்களை மட்டுமாவது போயிட்டு வர்றதுக்கு அலோ பண்ணாரு. அவர் எங்க அலோ பண்ணாரு? இவளுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கோம். ஓ, அப்ப நீங்க 2 பேர் மட்டும் தான் வந்தீங்களா? அம்மா, நீங்களும் வந்துட்டீங்களா? ஐயோ, எங்க பாஸ் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாருமா. இப்பதான் நீங்க வரலன்னு சொல்லிட்டு ஐசமாட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. என்னங்க, ஐஸ்வர்யாவும் வந்திருக்கா. இருங்க ஒரே ஒரு நிமிஷம். பாசே, பாசே, உங்க அம்மா பாசே. சும்மா இருடா. விசாலா அண்ணி வந்திருக்காங்க, அவங்க காதுல விழுந்துற போகுது. விசாலம் ஆண்டி, அது யாரு? விசாலம்மா. விசாலா அக்காவும் வந்துட்டாங்களா? அப்போ அங்கிள், பொன்னி, பிரியா, ஐஸ்வர்யா, விசாலம்மா எல்லாருமே வந்திருக்கீங்களா? ஏங்க, இங்க யாரும் வந்தது மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம வேற வந்திருக்காங்க. அண்ணன் மட்டும்தான் பாக்கி. சரி சரி, எப்படியோ வந்து சேர்ந்துட்டாங்கல்ல. ஆமா, பூஜா எங்க? அவங்க வெளியில போயிருக்காங்க மேடம். ஆமா, பூஜாவை பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? என்ன சொல்லு. எல்லாரோடய க்ளோஸா இருக்காங்க, ஒர்க்லயும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அவகிட்ட வேற ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே மேடம். அப்போ மேடம், செந்தில் ஃபோன் பண்ணா மேடம். என்ன, அந்த குடவுனுக்கு தீ வச்சதுல என்ன மாதிரி சொதப்பின டீட்டெயில் சொன்னானா? இல்ல இன்னொரு வாட்டி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு எக்ஸ்கியூஸ் கேட்டானா?
கேக்குறல்ல சொல்லு. சூர்யா ஒய்ஃபுக்கு வளகாப்பு வச்சிருக்காங்களா, அதுவும் நம்ம கல்யாண மண்டபத்துல. சூப்பரு. அப்போ மொத்த குடும்பமும் அங்கதானே இருக்கும்? அதுதான் இல்ல மேடம், வேலுச்சாமி மட்டும்தான் போறாரா, மத்த யாருமே போக கூடாதுன்னு ராஜாராம் ஆர்டர் போட்டிருக்காராம். என்ன மேடம்? அந்த ஆர்டர்லாம் செல்லுபடியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. புரியல மேடம். கண்டிப்பா எல்லாரும் போவாங்க. ஆனா அது எப்படி, என்ன காரணம் சொல்லிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படியே அவங்க போனாலும் நமக்கு என்ன மேடம்? ஊர் கூடியிருந்த கோயில்ல பரிவட்டம் கட்ட முடியாதுன்னு துரத்தி அடிச்சவங்க தானே. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா இப்பதானே மொத்த குடும்பமும் ஒண்ணு கூடுது. ஆமா மேடம். அப்ப நானும் கலந்துக்கிட்டா நல்லதா இருக்கும். நமக்கும் இந்த வளகாப்புல சீர் செய்ய உரிமை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். புரியல மேடம். உங்களுக்கு சூர்யா பொண்டாட்டி வளகாப்புல உரிமையா? ஃபங்க்ஷன் நடக்கிற மண்டபமே நம்மளோடதுதான். அங்க யாருக்கு என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் சீர் செய்யற உரிமை நமக்கு தானே இருக்கு. அதத்தான் சொன்னேன். நானும் உங்க கூட வரதானே போறேன். அங்க வந்து உங்களுக்குள்ள என்ன ஏதுன்னு விலாவரியா தெரிஞ்சுக்கிறேன். என்ன பூஜா, ஓகே தானே? ஓகே தான் மேடம். கண்டிப்பா போய் கலக்கிடலாம்.